இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல 2 தீர்மானங்கள். ஒண்ணு கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். இன்னொன்னு கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2மே தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த மாதிரி கட்சிகளுடைய பொதுக்குழுவுல போடக்கூடிய வழக்கமானதுதானா, அல்லது அதிமுகவுல போட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் முக்கியத்துவம் பெறுகிறதா? இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கிதான் தீர்மானம் போடுவாங்க. அதுல ஒன்றும் புதுமை இல்லை. ஆனால் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு விருப்ப மனு வாங்குவதற்கான தேதி குறிச்சிட்டாங்க அதிமுக. அதுதான் நீங்க முக்கியமான திருப்பமா பார்க்கணும். தேர்தலுக்கு தயாராகின்றன கட்சிகள், அதிமுக தயாராகிறது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, மற்றும் கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னது. இந்த இடத்துல நிலைப்பாடு மாறுது. அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சினா ஆட்சியில பங்கு இல்லை, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. அப்ப அதிமுக பொதுக்குழு செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானங்களை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்கு, அவரை தாண்டி அதிமுக கிடையாது, அவர் வைக்கிறது தான் முடிவு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக பலப்படணும்னா பிரிந்து சென்றவர்கள்லாம் உள்ள வரணும், டிடிவியோட கூட்டணி வைக்கணும், சசிகலாமா உள்ள கூட்டு வரணும், அதுக்கு எல்லாமே இல்லை, நோ என்கிற அந்த உறுதியான முற்றுப்புள்ளி நேற்றைக்கு விழுந்துருச்சு. அதைத்தான் நான் முக்கியமானதா பார்க்கிறேன். அப்ப இது பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு இபிஎஸ் ஸ்ட்ராங்கா. பிஜேபிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணியில எந்த கட்சியை வேணாலும் சேர்த்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு, இதற்கெல்லாம் ஒத்து நீங்க வந்தீங்கன்னா வாங்க, வரலைன்னா இருக்கவே இருக்கு தாவேக்கா. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அதிமுக பொதுக்குழு செயற்குழு விவகாரங்களை பார்த்தா அவங்களை பொறுத்த வரைக்கும் டோர் எந்த ஒரு முடிவுக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிஜேபி இல்லாத முடிவுக்கும் தயாரா இருக்காங்க. இல்ல, இல்லாத முடிவுக்குன்னா எந்த இடத்துல சார் உங்களுக்கு நெருடல் வரப்போகுது? கூட்டணி தான். பிஜேபி அதிமுக கூட்டணி, அதை அவங்க முதல் தீர்மானத்துல அதை வரவேற்றாச்சு. கூட்டணி கட்சிகளை சேர்த்துக் கொள்ளும் முடிவு அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன காரணம்னா, ஏற்கனவே அன்புமணி பாமகவோட பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் போய் பார்த்து பேசிட்டாரு. அன்புமணி இருக்க இடத்துல ராமதாஸ் இருக்க போறது இல்லை. அன்புமணியும் இந்த கூட்டணிக்கு ஆதரவா தான் பேசிட்டு வர்றாரு. அப்போ 3 கட்சிங்கிறது நமக்கு கண்கூட தெரியுதுங்க. இப்போ பிற கட்சிகள் அப்படின்னா தேமுதிக இனிமேல் தான் முடிவு எடுக்க போறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மற்ற சிறிய கட்சிகள், அதாவது ஒற்றை தலைமை கட்சிகள் இருக்கு, அதுல யார் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்டு தான் அதுல பாயிண்ட். அப்போ கூட்டணியில் கட்சிகளை சேர்த்துக் கொள்ளும் உரிமை, அதிகாரம் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதுனா அமித்ஷாட்ட இருக்கா, எடப்பாடிட்ட இருக்கா? எடப்பாடிட்ட தான் இருக்கு. அப்ப அமித்ஷாட்ட இல்ல. அப்ப அமித்ஷாட்ட இல்ல, அப்ப ஏன் இருக்கு? அவர் ஏன் ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு, செங்கோட்டையன் கூட்டு பேசுறாரு, செங்கோட்டையன் கூட்டு பேசினாரு, ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு, டிடிவி ஏன் அண்ணாமலை பாக்காரு? சரி, அண்ணாமலைக்கு போஸ்டிங் இல்லைங்க. இப்ப அவர் முன்னாள் மாநில தலைவர் தானே. அவரு ஏன் அதிமுகவோட தலைமை போட்டியாளர்களை பாக்காரு? இப்போ ஓபிஎஸ் அவர் லிட்டிகண்ட் இல்லையா, அவர் அதிமுக உரிமை போராட்டத்துல கோர்ட்ல இருக்காரு. அவரை பார்த்து பேசுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அது கோபத்தை உண்டாக்கும்ல. அந்த கோபத்தை அவர் வெளிப்படையா காட்டாம செயற்குழு பொதுக்குழு தீர்மான வடிவில் எப்படி காட்டுறாரு அப்படின்னா, இருக்கட்டுங்க, பிஜேபி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நாங்க வரவேற்றுட்டோம். அப்படியே அவங்க இல்ல, அதிகமான சீட்டு கேட்டாங்க, எங்களால முடியல அப்படின்னா நாங்க விட்டுருவோம், அவ்வளவுதான். பிஜேபியை விடுத்தால் ஒருவேளை தாவேக்கா வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இருக்கலாம். தாவேக்கா வரும்னு நான் சொல்லவே இல்லைங்க. வருமாங்கிற எண்ணம் அதிமுக இருக்கு. அதிமுக கீழே இருக்கவங்ககிட்ட பேசணும்னா தாவேக்கா வந்தா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. பிஜேபி கூட சில பகுதிகளில் ஆதரவு ஓட்டு இருக்கே தவிர நிறைய பகுதிகளில் எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. தாவேக்காக அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் ஆதரவு ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. அப்ப பிஜேபியோட கூட்டணி என்றால் கோயம்புத்தூர்லயோ கன்னியாகுமரியிலயோ ஆதரவு ஓட்டு வங்கி இருக்கும்.
ஆனா பிற எல்லா மாவட்டங்களையும் எதிர்ப்பு ஓட்டு வங்கி இருக்கும். தாவேக்கா அப்படி இல்லை, பொலிட்டிக்கலி அட்வான்டேஜ் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இல்ல இது சரி சார். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்குறேன். பாஜக எதை நினைச்சு இந்த மூவ் பண்றாங்க? அதாவது அவங்க எப்பவுமே தேசிய கட்சி நான் பார்த்துருக்கேங்க, டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ் இதே கதி தான். முதல்ல அதிமுக 2 கோஷ்டி இருந்தா 2 கோஷ்டியும் கையில் வச்சிருப்பாங்க. திமுக 2 கோஷ்டி இருந்தா திமுகவையும் கையில் வச்சிருப்பாங்க. இது எப்படின்னா 2 பக்கம் பால் போட்டுக்கிட்டே இருக்கிறது, 2 பக்கமும் பேசுறதுக்கு தலைவர்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. கடைசியில் எது அமையுதோ எது நமக்கு லாபமோ அதை செய்வோங்கிறது அவங்களோட மனப்பான்மை. எல்லா தேசிய கட்சியும் அப்படித்தாங்க. பிஜேபியிலே அதே மனப்பான்மை இருக்கு. அதிமுகல எதிர்ப்பாளராக இருக்கிற ஓபிஎஸ் டிடிவியோட பேசுறதுக்கு அண்ணாமலை, அதே நேரத்தில் எடப்பாடியை சாஃப்ட் கார்னர் பண்ணி அவரோட அணுக்கமா இருக்கிறதுக்கு நயினார். டபுள் கேம் தானே இது. ஆனா தமிழ்நாடு இந்த டபுள் கேம்லாம் பார்த்துருக்கு, அதனால உஷாரா இருக்கும். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.